ஒரு 4-5 போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு இரவு போறது, முழுக்க சுத்திக்கிட்டே கூட்டு போறது, அடிச்சு அதனால கையில தாக்குறது, அவங்கள தாக்கி அவங்க வழியில வேதனையும் இல்லை, நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போனோம். இந்த குறைந்தபட்ச மனிதாபிமானம் கூட இல்லாமல் நீங்கள் செய்கிறீர்கள். ஏன் இதை செய்கிறீர்கள் என்றால், இங்கே ஆட்சியில் அமர்ந்திருப்பவர்களுக்கு கேளிக்கை தான் முதன்மை, மிச்சது 2வது பட்சம். இது ஸ்டாலின் மட்டும் இல்ல, கருணாநிதிக்கும் இதேதான். ஸ்டாலினுக்கு இது முதல் முறையும் கிடையாது. உங்களுக்கு நினைவு இருக்கான்னு தெரியல, 2009 கருப்பு நாள் என்று இன்று வரையில் வக்கீல்களால் அழைக்கப்படுகிறது. என்ன, பிப்ரவரியில பாத்தீங்கன்னாக்க நீதிமன்றத்திற்குள் புகுந்து காவல்துறையினர் புகுந்து அராஜகத்தில் ஈடுபட்டது. இல்ல, உலகத்திலே எங்கேயுமே இந்த மாதிரி ஒரு நீதிமன்ற வளாகத்துக்குள்ளாக காவலர்களை அனுப்பி அடிச்சு உடைச்சி மண்டியை உடைச்சி நடத்தக்கூடாது கிடையாது. அது நடந்தது, அந்த சம்பவம் நடைபெற்றது. அந்த சம்பவம் நடைபெற்ற பொழுது யார் பொறுப்பு வைத்திருந்தார்கள்? ஸ்டாலின் தான் பொறுப்பை வைத்திருந்தார். அப்போ கருணாநிதிக்கு முதுகு தண்டுவட அறுவை சிகிச்சை அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய் முதுகுல ஆபரேஷன் மல்லாக்கப்படுத்திக்கிட்டாரு இல்லையா? அந்த சமயத்துல ஸ்டாலின் தான் கூடுதல் பொறுப்பு இருந்தது. அப்பதான் அதுவும் நடைபெற்றது. சரியா? அதற்கு நிகரானது இது. நீங்க அப்படியே பின்னாடி போங்க, பின்னோக்கி போங்க, பின்னிமில் கலவரத்துக்கு போங்க. அப்பொழுது இதே மாதிரி தாக்குதல் நடைபெற்றதா? இதே பட்டியலின மக்களுக்கு எதிராக நடந்ததா? அப்ப திமிராக ஒரு நீதி கட்சி தலைவர் சொன்னார், ஒரு நீதி கட்சியோட ஒரு தலைவர் சொன்னார், ரொம்ப திமிராக, இந்த பட்டியலினத்து மக்களை எல்லாம் மட்ராஸை விட்டே அப்புறப்படுத்தணும், இவங்க உள்ளே தங்க வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழலும் ஏற்பட்டது. எம்.சி. ராஜா அதனாலதான் அந்த கட்சியிலிருந்து வெளியேறுகிறார், நீதி கட்சியிலிருந்து வெளியேறுகிறார். அதனுடைய அந்த தாக்கம், அந்த ஜெனட்டிக்னு சொல்லுவாங்க, மரபணு உள்ள இருந்து தான் இன்னி வரைக்கும் அதுதான் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அதுக்கப்புறம் எதிராக இருக்காங்கன்றீங்களா? அதுக்கப்புறம் எடுத்து பாருங்க, சத்தியவாணி முத்து எடுத்து பாருங்க. சத்தியவாணி முத்து வடசென்னையில் இருக்கக்கூடிய தலித் மக்களுக்கான மிகப்பெரிய ஒரு தலைவராக இருந்தவர். உங்களோட பேட்டியில் இருக்கும்போது அருமையா பேசினாங்க சகோதரி ஸ்டாலின் மரியா லாரன்ஸ், ரொம்ப அருமையா பேசினாங்க, சத்தியவாணி முத்து அவர்களை பத்தி பேசினாங்க. உண்மையிலேயே அவங்களுடைய தியாகம் எல்லாம் மிகப்பெரிய அளவில் பேசப்பட வேண்டியது. அப்ப அந்த சமயத்துல என்ன பண்ணாங்க? எமர்ஜென்சி வந்த பொழுது சஞ்சய் காந்தியுடைய 10 அம்ச திட்டம் அப்படின்னு அவர் அறிவிக்கிறாரு. இவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க? எமர்ஜென்சிக்கு எதிராக போராடியவர்கள். இவங்க எமர்ஜென்சிக்கு எதிராக முதல்ல போராடல, உண்மையை மறைக்கிறார்கள். இவர்கள் எமர்ஜென்சியோடைய அந்த 10 அம்ச திட்டம், அதுக்கப்புறம் இது 20 அம்ச திட்டமா மாறியது. ஆரம்பத்தில் அந்த 10 அம்ச திட்டமாக வந்தது. இந்த 10 அம்ச திட்டத்தை வரவேற்றார் கருணாநிதி, வரவேற்று அறிக்கையை விட்டார் கருணாநிதி. சரியா? அவருடைய ஆட்சி களைய போகிறது அப்படின்ற ஒரு சூழல்ல தான் அவர் அதுவும் ஆட்சி எப்படி கலைஞ்சது? ஆட்சி முடிவதற்கு 10 நாட்களுக்கு 15 நாட்களுக்கோ 10 நாட்களுக்கோ முன்னர் அது கலைக்கப்பட்டது. ஏன்னா அப்போ ஒரு இது வரைவு கொண்டு வந்தாங்க, என்னன்னா 5 ஆண்டுகள் என்பதனை 6 ஆண்டுகளாக மாற்றி விடுவோம் மாநில அரசாங்கத்துடைய அந்த காலத்தை அப்படின்றது.